How are you everyone? English grammar class, direct speech, indirect speech முடிச்சிருக்கோம். இப்போது நம்ம idioms and phrases அப்படின்னா மரபு சொற்றொடர் அப்படின்னு அர்த்தம். இந்த மரபு சொற்றொடர் அப்படின்னா 2-3 வார்த்தைகள் சேர்ந்து இருக்கும், ஆனால் சேர்ந்து ஒரே பொருளை கொடுக்கும். ஒரு வார்த்தைக்கும் தனியாக நாம் அர்த்தம் கொள்ளக்கூடாது. நம்ம தமிழில் பேசக்கூடிய வார்த்தைகள் கொலோக்கியலாக சில வார்த்தைகள்லாம் பேசுவோம் இல்லையா? இந்த பாஷையில் சொல்லுவோம். அதாவது டே டு டே அஃபேர்ஸில் நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அது ஒரு பொருள் கொடுக்கும், எல்லாம் சேர்ந்து ஒரு பொருள் கொடுக்கும். தனித்தனியாக அது மீனிங் ஆல் ஆஃப் எ சடன் அப்படின்னா ஆளுக்கு தனியாக, ஆஃப்க்கு தனியாக, ஏக்கு தனியாக, சடனுக்கு அப்படின்னு தனியாக அவள் வராது. ஆல் ஆஃப் எ சடன் அப்படின்னு சொன்னால் திடீரென்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஆங்கிலத்தில் idioms and phrasesனு சொல்லுவோம். தமிழில் மரபு சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். இதில் ஆல் ஆஃப் எ சடன் அப்படின்னு சொன்னேன். ஆல் ஆஃப் எ சடன்னா என்ன? திடீரென்று, திடீர்னு அவன் கிளம்பி போயிட்டான்ப்பா. ஆல் ஆஃப் எ சடன் ஹீ லெஃப்ட் திஸ் பிளேஸ். ஏதோ பேசிக்கிட்டே இருந்தோம், அவனுக்கு என்ன தோணிச்சோன்னு சொல்லி தெரியல, ஆனால் திடீர்னு அவன் கிளம்பி வெளியில் போயிட்டான். ஸோ ஆல் ஆஃப் எ சடன் மீன்ஸ் இது ஆளுக்கு தனியாக, ஆஃப்க்கு தனியாக, ஏக்கு தனியாக வராது. அது முன்னாடியே சொல்லிட்டேன். திடீரென்று அப்படின்னு சொல்ல முடியும். ஆல் ஆஃப் எ சடன் ஹீ கேம் டு மை ஹவுஸ். இது வரைக்கும் வராத ஆள் திடீர்னு அங்கேருந்து கிளம்பி வந்தான் வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அட் த மோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அட் த மோஸ்ட் அப்படின்னா அதிகபட்சம் அப்படின்னு அர்த்தம். அட் த மோஸ்ட்னா அதிகபட்சம். அட் த மோஸ்ட் ஐ கேன் பே 100 rupees ஃபார் திஸ். ரொம்ப அதிகபட்சமாக 100 ரூபா தான் தருவேன், நான் அதுக்கு மேலே ஒரு பைசா கூட தரமாட்டேன். ஸோ அதிகபட்சம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அதிகபட்சம்னா அட் தி மோஸ்ட் ஐ கேன் பே திஸ் மச் ஆஃப் அமௌண்ட் டு யூ. அட் த மோஸ்ட் ஐ கேன் பே 2000 rupees ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட். அட் த மோஸ்ட் ஐ கேன் திங்க் ஆஃப். இது அதிகபட்சம் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அட் ஒன்ஸ் அப்படின்னா உடனே அப்படின்னு அர்த்தம். At once he went away. At once he went away. திடீர்னு அவன் கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்ல முடியும். பேசிக்கிட்டே இருக்கோம், டக்குன்னு கிளம்பி போடுது, அதுவும் சொல்லலாம். At once he went away அப்படின்னு சொல்லலாம். At any rateனு கேள்விப்பட்டிருப்பீங்க. At any rateனா என்ன விலை ஆனாலும். At any rate, at any cost அப்படின்னு சொல்லுவோம். At any rate I will buy this அப்படின்னு சொல்லலாம். At any rate I will speak in English. At any rate என்ன ஆனாலும் சரிப்பா, என்ன விளைவு ஏற்பட்டாலும் அப்படின்னு சொல்ல முடியும். At any என்ன ஆனாலும் சரி, நான் இது கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்ல முடியும். At any rate I will speak in English. At a stretch அப்படின்னு சொல்லுவோம். அட் ஏ ஸ்ட்ரெச் அப்படின்னா தொடர்ந்து, தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்ல முடியும். எப்படி சொல்லலாம்? ஐ கேன் ஒர்க் அட் அ ஸ்ட்ரெச் ஃபார் 8 hours. ஐ கேன் ஒர்க் 8 hours அட் அ ஸ்ட்ரெச். ஐ கேன் டிரைவ் த கார் ஃபார் 10 hours அட் அ ஸ்ட்ரெச். 10 மணி நேரம் தொடர்ச்சியாக என்னால் கார் ஓட்ட முடியும். என்னால் 5 மணி நேரம் தொடர்ச்சியாக நீச்சல் அடிக்க முடியும், நீந்த முடியும். அட் அ ஸ்ட்ரெச் ஐ கேன் ஸ்விம் ஃபார் 5 hours. ஸோ அட் அ ஸ்ட்ரெச் அப்படின்னா தொடர்ந்து, இல்லைன்னா தொடர்ச்சியாக அப்படின்னு வச்சுக்கலாம். அட் லாஸ்ட். அட் லாஸ்ட்னா இறுதியில். லாஸ்ட்னா இறுதி. அட்டுன்னா அந்த ப்ரிப்போசிஷன் சேர்க்குறோம். இறுதியில், அட் லாஸ்ட் இன்னும் சேர்றது இல்லையா? இதை சொற்றொடர்னு சொல்லலாம். அட் லாஸ்ட் இறுதியில். என்ன சொல்லலாம்?
அட் லாஸ்ட் ஹீ சக்சீடட். அவன் வந்து பல விஷயமாக போராடி பார்த்தான். அதை பற்றி அதாவது எப்படின்னா இதில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சான். கடைசியில் வந்து அவன் ஜெயிச்சிட்டான். அட் லாஸ்ட் ஹீ சக்சீடட் இன் இஸ் விஷன் ஆர் மிஷன், இல்லைன்னா ஆம்பிஷன். என்ன நினச்சானோ அதை வந்து சக்சீட் ஆகிட்டான். அட் லாஸ்ட் ஹி ஹட் கம்ப்ளீட்டட் தி ஜாப். கடைசியில் அந்த வேலையை எப்படியா முடிச்சிட்டான்ப்பா. முதல்ல ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தான். அது முடியுமா முடியாதான்னு இருந்தது. கடைசியில் வந்து அவன் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அட் லாஸ்ட் வரும்போது இறுதியில், கடைசியில். அட் லாஸ்ட் வாட் ஹேப்பன் இன் த மூவி அப்படின்னு கேட்குறோம். கடைசியில் என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அட் லாஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னா கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்றோம். ஸோ அட் லாஸ்ட் அப்படின்ற வார்த்தையும் நம்ம வந்து மரபு சொற்றொடராக உபயோகப்படுத்த முடியும். ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம்? ஆல் ஆஃப் அ சடன் அப்படின்னா திடீரென்று அப்படின்னு பார்த்தோம். அட் த மோஸ்ட் அப்படின்னு வரும். அதிகபட்சம் அட் மோஸ்ட் அப்படின்னு வரும். அட் ஒன்ஸ் அப்படின்னா உடனே. அட் ஒன்ஸ் ஹீ வெண்ட் அவே அப்படின்னு சொல்லலாம். அட் ஒன்ஸ் உடனே அவன் கிளம்பி போயிட்டான்ப்பா. பேசின உடனே கிளம்பி போயிட்டான் இல்லையா? வீட்டிலலாம் பேசுவோம், மேரேஜை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பற்றி பேசுறதாலே அந்த இடத்துலேருந்து அந்த சீன்லேருந்து அந்த மேரேஜை பற்றி யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறதுக்கு அது ஒரு இது. அட் ஒன்ஸ் ஹீ வெண்ட் அவே ஆர் ஷீ வெண்ட் அவே. அட் எனி ரேட், என்ன விலையானாலும் அப்படின்னு சொல்ல முடியும். அட் எனி ரேட் ஐ வில் பை திஸ், என்ன ஆனாலும் இது வாங்குவோம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அட் எனி ரேட், அட் எனி காஸ்ட்னு சொல்லலாம். அட் எனி காஸ்ட் ஐ சேலஞ்ச் தட் ஐ வில் ஃபினிஷ் திஸ், என்ன ஆனாலும் சரி இதை முடிக்காமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். அட் லாஸ்ட்னா இறுதியில் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 6 idioms and phrases அப்படின்ற இதில் பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இந்த 6 சொல்லிக் கொடுத்ததை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இட்ஸ் பாய் ஃப்ரம் வெங்கட். அனைத்து அம்சங்களுடன் ஆர்கே டாக்கீஸ்.